இது நான் தான் ஆரம்பித்தேன், நானே இதை முடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனால் நிச்சயமாக சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். அன்று இரவே அந்த பெண்ணை கற்பழித்து விட்டார்கள். ரூஃபா தன்னை காப்பாற்ற முயற்சி செய்ததுக்காக தன் உயிரை விட்டு அந்த ராகேஷ்காக அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். எல்லாரும் மேலே சவுண்ட் கேட்டு போய் பாட்டு வர்றேன். சாமி வாங்க. என்ன ஆயிற்று? அன்னைக்கு நீங்கள் அனைவரும் என்னை பார்த்துவிட்டு சென்றீர்கள். இன்றையோட 25 நாட்கள் கடந்து விட்டது. சாமி அன்னைக்கு என்னாச்சுன்னா, பரவாயில்லை, அந்த ஆண்டவனே உங்களை காப்பாற்றிருக்கிறார். 25 நாட்களாக ராகேஷும் ரூஃபாவும் உன்னை தொந்தரவு செய்யவில்லை என்றால் எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் உள்ளது. இருந்தாலும் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராகேஷினால் எந்த ஒரு வீட்டுக்குள் நுழைய முடியாது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரூஃபாவால் எந்த ஒரு வீட்டுக்குள் நுழைய முடியும். அது மட்டும் இல்லாமல் அவள் நினைத்தால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நுழையலாம். இருந்தாலும் நீ கவலைப்படாதே, உன்னை காப்பதற்காக நான் எப்பொழுதும் இருப்பேன். ஏனென்றால் நீ மிகுந்த நல்ல மனசு கொண்ட நல்ல பையன். ரொம்ப நன்றி சாமி. உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதே. இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாக இரு. நான் சென்று வருகிறேன். சாமி தண்ணி ஏதாவது? இல்லை, வேண்டாம். டே அருண், எனக்கு நாகர்கோவிலில் ஒரு 2 நாள் வேலை இருக்காருண்ணே. சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. அப்புறம் அம்மா உங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேப்பா. டே, உன் முகம் வாடி போய் கிடக்குது, என்னாச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா சொல்கிறா அப்பா கிட்ட. பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா, நான் நார்மலாக தான் இருக்கேன். லவ் ஃபெயிலியரா? ஐயோ இல்லைங்கப்பா. பசங்களுக்கு கூட ஏதாவது சண்டையா? இல்லைங்கப்பா. ஆன்லைனில் ஏதாவது காசு இது இழந்துட்டியா? இப்போ இல்லைங்கப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. காசு ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ இல்லைங்கப்பா, உண்மை எதுவுமே இல்லைங்க. டேய் என்னடா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்லைங்கப்பா, நான் உண்மையாகவே நார்மலாக தாங்கப்பா இருக்கேன். ஏய், உன்னை 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது அவன் முகம் எப்படி இருக்குன்னு. மேபி உங்களுக்கு நேற்று நைட் எனக்கு நிறையா வேலை இருந்துச்சுல்ல, சரியாக தூங்கலைல்ல, அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும்ப்பா. ஓ சரி, ஏதோ ஒன்று மறைக்கிற, என்ன மறைக்கிறதுன்னு தான் தெரில. சரி பரவாயில்ல, எதுக்கும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். சரியா? சரி நான் போய், புட்டா அவன் கூட தான் இருப்பான், பார்த்துக்கோ.
சரிப்பா. இல்லை இல்லை, நான் புட்டாவையும் சேர்த்தே கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கூட வேலைக்கு வரவங்க எங்கள் பசங்களை கூப்பிட்டு தான் வராங்க. ஓடு இருந்தால் அவன் வேலைக்கெல்லாம் ஏதாவது டிஸ்டர்ப் இது பண்ணிகிட்ருப்பான். நான் அவனை கூப்பிட்டே போகிறேன், நீ பார்த்து பத்திரமா இரு, சரியா? அப்படியா? சரி, ஓகேங்கப்பா. ம், தைரியமா இரு. தேவையே இல்லாமல் அந்த மாவு வேஷம் போட்டு பிளட் வேம்பையரை வர வச்சு விளையாட்டு விபரீதமாகும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு விபரீதம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, அந்த சாமியார் கடைசியில் எனக்காக எதுவாக இருந்தால் நிற்கிறேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்குது. டேய் அருணே, என்னடா ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க, என்னாச்சு? இல்லை புட்டா, அந்த ராகேஷ் கிட்ட இருந்தும் ரூஃபா கிட்ட இருந்தும் எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு ரூஃபாவும் ராகேஷும்? இந்த பிளட் வேம்பையர். ஓ, அவங்களா? 20-25 நாள் ஆச்சுல, அதான் யாருன்னே மறந்துட்டேன். சரி, அவங்கள எப்படி சமாளிக்கலான்னு என்ன பிளான் வச்சிருக்க? அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி தப்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நீ என்ன பிளான் வச்சாலும் அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுடா. நான் புட்டாவையும் சேர்த்தே கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் நினைத்தால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நுழையலாம்.